ஒருமுறை மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தாயார் தான் இறப்பதற்கு முன் ஏழைகளுக்கு தங்க மாம்பழங்களை தானமாக வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஆசை நிறைவேறும் முன்பே அவர் இயற்கை எய்தினார். இதை அறிந்த அரண்மனை புரோகிதர்கள் மன்னரிடம் ஒரு யோசனை சொன்னார்கள். மன்னா, உங்கள் தாயாரின் கடைசி ஆசை நிறைவேறவில்லை என்றால் அவரது ஆத்மா சாந்தியடையாது. எனவே அதற்கு பரிகாரமாக 108 புரோகிதர்களுக்கு தலா ஒரு தங்க மாம்பழம் தானம் செய்ய வேண்டும் என்றனர். தாயார் மீதிருந்த பாசத்தால் மன்னரும் அதற்கு சம்மதித்தார். இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் புரோகிதர்களின் பேராசையை அடக்க ஒரு திட்டம் தீட்டினார். மன்னர் தானம் வழங்கும் அதே நாளில் தெனாலிராமனும் தன் தாயாரின் ஆத்மா சாந்திக்காக ஒரு தானம் செய்யப் போவதாக அறிவித்து அந்த 108 புரோகிதர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்தார். புரோகிதர்கள் அனைவரும் தெனாலிராமன் வீட்டிற்கு சென்றனர். அங்கே தெனாலிராமன் ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியுடன் நின்றிருந்தார். புரோகிதர்கள் அதிர்ச்சியுடன் கேட்டனர், ராமா, இது என்ன? அதற்கு தெனாலிராமன் மிகவும் வருத்தத்தோடு சொன்னார், என் தாயார் இறப்பதற்கு முன் வாத நோயால் அவதிப்பட்டார். அப்போது அவர் கால்களில் சூடு வைத்தால் குணமாகும் என்று மருத்துவர் சொன்னார். ஆனால் சூடு வைக்கும் முன்பே அவர் இறந்துவிட்டார். இப்போது அவர் ஆத்மா சாந்தி அடைய உங்கள் அனைவருக்கும் நான் சூடு வைக்க வேண்டும். புரோகிதர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். தங்க மாம்பழ ஆசையில் வந்த அவர்கள், எங்களுக்கு தங்க மாம்பழமே வேண்டாம், விட்டால் போதும் என்று மன்னரிடம் சென்று முறையிட்டனர். மன்னர் தெனாலிராமனை அழைத்து விளக்கம் கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே சொன்னார், மன்னா, தங்க மாம்பழம் கொடுத்தால் தாயாரின் ஆசை நிறைவேறுமென்றால் சூடு போட்டால் என் தாயாரின் நோயும் தீரமல்லவா? மன்னர் தன் தவறை உணர்ந்து புரோகிதர்களின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசுகள் வழங்கினார்.